தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் அழியாத புகழ் கொண்ட திருக்குறளை மாணவர்கள் மத்தியில் வளர்க்கும் பொருட்டு சேலம் அருகே அரசு பள்ளி மாணவர்கள் குறளை ஒப்புவித்தால் அவர்கள் சேமிப்பு கணக்கில் பணம் சேரும் என்ற புதிய யுத்தியை மாணவர்கள் மத்தியில் தொடங்கியுள்ளனர். இது மாணவர்களிடையே திருக்குறளை படிக்கும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தின் எல்லை பகுதியில் அமைந்துள்ளது கோவிந்தம்பாளையம் கிராமம். கோவிந்தம்பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு மாணவ மாணவிகளுக்கு உலக பொதுமுறை நூலான திருக்குறளை மனப்பாடம் செய்யும் முயற்சியில் ஊர் மக்கள், பள்ளி முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அஞ்சல் துறையினர் கைகோத்துள்ளனர். 8ஆம் வகுப்பு இப்போது படிக்கிறேன். எங்கள் ஸ்கூலில் வழக்கமாகவே திருக்குறள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை சிறப்பாக நடத்துகிறாங்க. இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு திருக்குறளுக்கு ₹1 விகிதம் தராங்க. இது அக்கௌண்ட்லேயும் போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு நான் 58 குறள் படிச்சிருக்கேன். இதுக்கு மேலே 1000க்கு மேலேயும் படிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. 1330 குறளையும் படித்து ₹10,000 ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தமிழகத்திலேயே முன்னோடியாக திருக்குறள் சார் அஞ்சலக சிறு சேமிப்பு என்ற திட்டத்தை துவக்கியுள்ளனர். இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இலவச திருக்குறள் புத்தகம் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரின் பெயரிலும் திருக்குறளின் மொத்த அதிகாரங்களின் கணக்குப்படி ₹133 செலுத்தி புதிய அஞ்சலக கணக்கு துவங்கப்பட்டுள்ளது. ஒரு திருக்குறள் ஒப்புவித்தால் ₹1 வீதம் மாணவர்களின் சிறு சேமிப்பு கணக்கில் சேர்க்கப்படுகின்றது. குறைந்தபட்சம் 50 திருக்குறள் முதலில் ஒப்புவிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கே திருக்குறள் போட்டி நடக்குது. ஒரு திருக்குறள் ₹1 அறிவிச்சிருக்காங்க. இந்த திருக்குறளை எனக்கு தெரிந்த திருக்குறள் 75 திருக்குறள் தெரியும். ஆனால் நாங்கள் இதை காசுக்காக நாங்கள் படிக்கலை. எங்களோட அறிவை வளர்த்துக்கொள்வதற்காக நாங்கள் இதை படிக்கிறோம். இந்த திருக்குறளில் 1330 குறளை ஒப்பிச்சா ₹10,000 வழங்குமாறு கலெக்டர் சொல்லியிருக்காங்க. இதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. மாணவர்கள் பயன்பெறும் வகையில் திருக்குறள் சார் சிறு சேமிப்பு திட்ட துவக்க விழா கோவிந்தபாளையம் ஊராட்சி உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மகரபூஷணம் கலந்து கொண்டு இந்த திட்டத்தை துவக்கி வைத்து 320 மாணவ மாணவிகளுக்கு சேமிப்பு புத்தகங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். 133 அதிகாரங்களை குறிக்குதுங்க. இது இப்போ மாணவர்கள் 50 திருக்குறள் சொல்ல ₹50 அக்கௌண்ட் ஆகிடுங்க. அது ஆசிரியர்கள் மிக உறுதுணையாக அதில் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்துறதுக்கு நாங்கள் இருக்கோம், உறுதுணையாக இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாம் நம்ம குழந்தைங்க திருக்குறள் வழியில் வாழ்ந்ததுன்னா, திருக்குறளை படித்து வந்ததுன்னா நல்லா வருவோம், போட்டித் தேர்வுகளுக்கு நல்லா போக முடியும், தன்னம்பிக்கை வளரும். அதனால் நாங்களும் உறுதுணையாக இருக்கேன்னு எங்கள் கிராமத்து மக்களும் சொல்லியிருக்காங்க. உலக இலக்கிய அரங்கில் தமிழனின் பெருமை நிலைநாட்டும் திருக்குறள் உலக புகழ்பெற்ற இலக்கியமாக விளங்கி வருகிறது. இது பற்றி கிராமப்புற மாணவர்கள் மத்தியில் துவங்கப்பட்ட திட்டம் அனைத்து பள்ளிகளிலும் அமல்படுத்த வேண்டும். உலக பொதுமுறை நூலான இந்த திருக்குறள் உலக அளவில் புகழ்பெற்று விளங்குது. தமிழகத்தில் சமீப காலங்களில் மாணவர்கள் மத்தியில் இந்த திருக்குறள் மீதான ஆர்வம் சற்று குறைந்து வருகிறது. ஆனால் இந்த சேலம் மாவட்டம் குக்கிராமம் கோவிந்தபாளையம் கிராமத்தில் மாணவர்கள் மத்தியில் திருக்குறள் ஒப்பித்தால் சேமிப்பு கணக்கு துவங்கப்படும் என்ற அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில் நல்ல கருத்துக்களை உருவாக்கும் ஒரு மனக்கணக்காக அமைஞ்சிருக்கு. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.